ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது இந்த அப்பன் திருச்செந்தூர் முருகன் உன்கிட்ட சவால் விட்டு சொல்கிறேன். என் பாதத்தை தொட்ட உன்னை நான் நல்லபடியாக ஆசீர்வதித்து உனக்காக நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கேட்டதையும் உன் கைகளில் கொடுத்துட்றேன். எந்த விஷயத்தை நீ தீவிரமாக சிந்திச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த விஷயத்தில் நீ சரியாக திட்டமிட்டு செயல்பட்டு நல்லபடியாக வெற்றி கிடைக்குவதற்கும் இந்த அப்பன் முருகன் நானே உனக்கு வழிகாட்ட போகிறேன். உன்னுடைய இலக்கை குறி வச்சு அதை சரியாக நேரம் ஒதுக்கி உழைச்சி செயல்படும்போது நிச்சயமாக அதில் உனக்கான வெற்றியை நான் கிடைக்க செய்தே தீருவேன். எல்லா விஷயங்களிலும் உனக்கு உதவி செய்யவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காக வீணாக கவலைப்படுற? எல்லா செயல்களிலும் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு செய்ய பழகு. யார்கிட்டையும் தேவையில்லாமல் அதிகமாக பேசாத. ஆனால் அமைதியாக இருந்துக்கிட்டு உனக்கான உழைப்பையும் முயற்சியையும் செஞ்சுக்கிட்டே இரு. உன் கனவுகளை எல்லாம் வெளியே யாரிடமும் எதையும் சொல்லிக்க வேண்டாம். உன் கனவை நனவாக்குறதுக்காக நீ எந்த அளவு கஷ்டப்பட்டு உழைச்சி முயற்சி செய்கிறியோ அந்த அளவுக்கு நான் உனக்கான உயர்வை கொடுப்பேன். நீ போகிற பாதையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தையும் கொடுத்தே தருவேன். மனித வாழ்க்கையினாலே இன்பமும் துன்பமும் கலந்துதானே வந்து சேரும். உன் இன்பத்துக்கு காரணமான இந்த அப்பன் முருகன் நானே உன் துன்பத்திலும் உன் கூடவே இருந்து நிச்சயமாக உனக்கு வழிகாட்டுவேன். சரியான நேரத்தில் யாராவது உதவி செஞ்சால் நல்லா இருக்குமே நீ நினைக்கும் போது நானும் என் வேலும் மயிலும் கூட உனக்கு துணையாக வந்து நிற்போம். எல்லா கஷ்டங்களும் கடந்து போய் நீ இன்பமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுறேன். நீ ஒருபோதும் வாழ்க்கையை நினச்சி மனம் தளர வேண்டாம். எப்போது வாழ்க்கையை குறை சொல்லாமல் வாழ்க்கைனா இப்படிலாம் நடக்க தான் செய்யும். வெற்றி தோல்வியும் ஏற்ற இறக்கமும் நல்லது கெட்டதும் வாழ்க்கையில் சகஜம்னு நீ தெளிவாக புரிஞ்சுக்கிறியோ அப்போதே உன் வாழ்க்கையில் நல்ல மாறுதல்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். எப்போதுமே வாழ்க்கையில் எல்லாமே நீ ஆசைப்படுறது போலவே நடக்கணும்னு நினைக்காத. சில விஷயங்கள் எப்படி நடக்குதோ அதை எப்படியே ஏற்றுக்கிட்டு நீ தான் உன் மனசை மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கணும். உனக்கு வழிகாட்டவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறத விட எனக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. யார் உன்னை நிராகரித்தாலும் ஒதுக்கினாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. யாராவது உன்னை ஒதுக்கி வைக்கும் போதெல்லாம் நீ விலைவேர்ந்த பொக்கிஷமாக இருக்கிறதால தான், அவங்களால விலை கொடுத்து வாங்க முடியாததால தான், உன் கூட வச்சுக்க அவங்கள முடியாதனால, அவங்கள உன் கூட இருக்க முடியாததால தான் உன்னை விட்டு விலகி போகிறாங்கன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் தங்கமே. கண்டிப்பாக நீ ஆசைப்படுற அனைத்தையும் இந்த அப்பன் முருகன் உனக்காக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க தான் போகிறேன். தவமிருந்து நீ என்கிட்ட கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நல்ல முறையில் உனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்றேன். உன் பொறுமையும் நீ என் மேலே வச்சிருக்க பக்தியும் நம்பிக்கையும் வீண் போயிடாத அளவுக்கு நான் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். உன்னை சுற்றி நடந்த சில எதிர்பாராத நிகழ்வுகளால் நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. உனக்கு பொருளாதார உயர்வை கொடுத்து உன் வாழ்க்கையும் அழகாக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் உன் நிலைமையை நான் சரி செஞ்சிடுறேன் என் செல்லமே. உனக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் நல்ல விஷயங்களை இந்த அப்பன் முருகன் செய்ய போகிறேன். மனசில் அதையும் இதையும் யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை வாழாமல் நிம்மதியோட எதிர்கொண்டு வரும் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு முடிவு காலம் வரப்போகுது. யார் உன்னை மட்டம் தட்டினாலும், யார் உன்னை கைத்தட்டி பாராட்டினாலும் நீ எதையுமே கண்ணால் பார்க்கவோ காதில் வாங்கிக்கவோ வேண்டாம். உனக்கான பாதையில் மட்டும் நீ தொடர்ந்து போய்கிட்டே இரு. உன்னை பற்றி விமர்சிப்பவர்களை நீ கண்டுகொள்ளாமல் கடந்து போ. உனக்கான பாதையை உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ என்னை வணங்கும் போது நான் எப்படி உன் கண்ணீரை வீணாக போக விடுவேன்? நீ சிந்தின ஒவ்வொரு கண்ணீர் துளியும் விலை மதிப்பற்றது. கண்டிப்பாக அதற்கு உரிய பலன் உனக்கு கிடைக்காம போகாது. வாழ்க்கையில் எப்போதும் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை.
சில நாட்கள் உனக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக நல்ல விதத்தில் இருக்கும். சில நாட்கள் உனக்கு சோதனையும் வருத்தத்தையும் தரக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும். அமைஞ்ச வாழ்க்கையும் கிடைச்ச வாழ்க்கையும் ஏற்றுக்கிட்டு எதுக்கும் கவலைப்படாமல் நிம்மதியாக வாழ தயாராகு. இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. நம்ம மட்டும் அப்படியே இருக்கோமே நினைக்காத. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உன்னுடைய பிள்ளைகளும் முன்னேறி வரும்போது மற்றவங்க வாழ்க்கையை விட உன் வாழ்க்கை மிக சிறப்பாக மாறும். வேகமாக நீ வெற்றியை நோக்கி நகர்ந்து போவாய் என் செல்லமே. உன் குடும்பத்தில் முன்னேற்றத்தை உருவாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் குடும்பமும் முன்னேறி நீயும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக நீ இருந்தாலே கூடிய சீக்கிரம் நான் உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்துருவேன். மற்றவங்க உன்னை கண்ணீர் வடிக்க வைக்கிறாங்க, உன்னை கவலைப்பட வைக்கிறாங்கன்னு கோபப்படாதே. என் அன்பு குழந்தையான உன்னை அடுத்தவங்க அழுக வைக்கும்போது நான் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. கூடிய சீக்கிரம் உன் கவலைகளையும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் தொடச்சி உனக்கு தேவையானதை எல்லாம் நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகளால் நீ நிம்மதியாக தூங்க முடியாமல் மூச்சு கூட விட முடியாமல் அதையே யோசித்து தவிச்சிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இடையில் வரக்கூடிய விஷயங்களை நினச்சி வருத்தப்படாதே. உன் அலட்சியத்தால் நீ எதையும் இழந்துடக்கூடாது. வாழ்க்கைனா பிரச்சனைகள் வரும் போகும். நீ தான் அதை கவனமாக கையாள கற்றுக்கணுமே செல்லமே. அறியாமையாலும் நீ அறிந்தும் அறியாமலும் செய்த பிழைகளாலும் பிரச்சனை வரும்போது அதை தீர்க்கிறதுக்கு நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. பிரச்சனையின் மூலத்தை கண்டுபிடிச்சு அதிலிருந்து உன்னை விடுவிச்சு உனக்கான எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன். என் பார்வை இப்போது உன் குடும்பத்தின் மேலே பற்றுச்சு. இனிமேல் நீ நல்லபடியாக வாழும்படியும் நிம்மதியாய் வாழும்படியும் நான் பார்த்துக்கிறேன். உன் மேலே இருந்த திருஷ்டியெல்லாம் கழிஞ்சு போய் நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன். கவலைகளை எல்லாம் மறந்துட்டு உன் முழு நம்பிக்கையும் என் மேலே வை. அந்த வானமே உன் மேலே இடிஞ்சு விழுந்தாலும் நீ அதுக்காக கவலைப்படாத. உன்னை காப்பாற்ற இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது உனக்கு கவலை வேண்டாம் என் செல்லமே. நீ சந்தோஷத்தோடு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறத பார்க்குறதுக்காகவே என் மனசு ஏங்கிட்டு இருக்கு. நீ என்றும் தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி ஜெயிக்க போகிற. உன் பிரச்சனைகளை எல்லாம் மண்ணுக்குள் போட்ட விதையாக மூடி வச்சிடு. பிரச்சனைகளை தாண்டின வெற்றியை இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் கொடுக்குறேன். எப்போதுமே வாழ்க்கையில் இல்லாததையும் கிடைக்காததையும் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாமே எப்போதுமே நிறைவாக கிடச்சிடாது தானே. அதை புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட இருக்கிற உன்னதமான நல்ல விஷயங்களை நினச்சி வாழ்க்கையை மகிழ்ச்சியாக எதிர்கொண்டு வாழ தயாராகு. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறி சரியாகி உனக்கான சந்தோஷம் வந்து சேரும். உனக்கான அழகான வாழ்க்கை உன்னை தேடி வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ எதுக்கும் பயப்படவோ கலங்கவோ வேண்டாம். உன் மன குழப்பங்களை எல்லாம் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை நான் தரப்போகிறேன். உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் மனம் கலங்காதே. நீ நினச்சது நடக்க மாட்டேங்குது நினச்சி சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். நடக்க வேண்டிய நேரத்தில் அனைத்தும் நல்ல முறையில் கண்டிப்பாக நடந்தே தீரும். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் இந்த அப்பன் முருகன் நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். என் கண்களை பார்த்து உன் வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டீன்னா நிச்சயம் அது எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன். நடக்குமா நடக்காதான்னு நீயே கண்டதையும் மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காத. உன் எண்ணங்கள் எல்லாத்தையும் என் மேலே போட்டுட்டு உன் சிந்தனைகளையும் நீ என்னை நோக்கி திரும்பும்போது நான் உனக்கான நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா கஷ்டங்களுக்கும் இந்த அப்பன் முருகன் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். என்னை மட்டுமே நினச்சி என் நாமத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன் என் செல்லமே. நீ எந்த செயலில் வெற்றி பெறணும், எந்த விஷயம் நல்ல காரியமாக விசேஷமாக நடந்து முடிக்கணும்னு நினைக்கிறியோ நானே அதில் உன் கூட இருந்து உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து நல்லபடியாக
வெற்றிகரமாக முடிச்சு தர்றேன். உன் திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்றாற் போல நீ கேட்டதையெல்லாம் மிக பெரிய அளவில் நான் அள்ளி கொடுக்குறேன். நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் நிச்சயம் பலன் கிடைச்சே தீரும். நான் உனக்கு கொடுத்த அனுபவத்தின் மூலமாக வாழ்க்கை எப்படி வாழணுன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. உன்னை எந்த அளவுக்கு மற்றவங்க விலக்கி வச்சாங்களோ இப்போ அதை விட அதிகமாக உன்னை தேடி நெருங்கி வரப்போகிறாங்க. நீ யார் உன்னை வெறுத்தாலும் நீயும் அவர்களை ஒதுக்கி வைக்க கற்றுக்கோ. உன்னை வேணான்னு சொல்கிறவங்களையும் வெறுப்பவர்களையும் நீ தேடி போகணுன்ற அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. அதன் மீது கவனம் செலுத்து. தேவையில்லாத மாயையான பொய்யான விஷயங்களின் பின்னால் ஓட வேண்டாம். நீ ஏன் முன்னால் வடித்த கண்ணீர் துளிகளை எல்லாம் தொடச்சி உன் உண்மையான பக்திக்கு நான் உனக்கு மரியாதை கொடுப்பேன். இனி எங்கும் எதிலும் எப்போதும் உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் வருத்தப்படாத. உண்மைக்கும் நேர்மைக்கும் எப்போதுமே சோதனைகள் வரத்தான் செய்யும். சோதனைகளை தாண்டி உனக்கான நல்லது செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன் அல்லவா? நீ எப்போதும் நீயாக இரு. யார் உன் மனசை சம்மட்டியால் துளைத்தாலும் உன் இதயத்துக்குள் இருக்கும் உன் அப்பன் முருகன் அந்த வழியை நான் தாங்கிட்டு உனக்கு நல்லதை மட்டுமே செஞ்சு கொடுப்பேன். யாரையும் பார்க்காம உன் வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத யோசிச்சு உனக்கான பாதையில் போய்கிட்டே இரு. அடுத்தவங்களை பார்த்து உன் பாதையை மாற்ற நினைக்காதே. உன்னை பின்னுக்கு இழுக்க முயலும் சில மனிதர்கள் உன்னை கீழே தள்ளி விட்டு காலில் மிதித்து தாண்டி போய் தான் மட்டும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற சில மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்தாலும் அதை தாண்டி நீ முழு முயற்சியோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் உன் அப்பன் முருகன் இருக்கும்போது உனக்கு கவலையே வேண்டாம். எந்த இடத்துக்கும் எந்த எண்ணத்துக்கும் எந்த தேவையில்லாத சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காம நீ தைரியமாக முன்னேறிப்போ. உன் குறிக்கோளும் லட்சியமும் சரியாக இருக்கும்போது உன் நேர்மறை எண்ணத்தின் மூலமாகவே உன்னால் ஜெயிச்சிட முடியும். குறுக்கு வழியில் மற்றவங்க போகட்டும், என்ன வேணால் செய்யட்டும். நீ எப்போதும் நேர் வழியில் போய் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு. நேர் வழியில் போயும் ஜெயிக்க முடியுன்றத நீ மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்ட முடியும். நீ எந்த அளவுக்கு ஜெயிக்கணும்னு நினச்சியோ, எந்த இடத்தை அடைய முயற்சி செஞ்சாயோ அந்த அளவுக்கு ஜெயிச்சு உயர்வான இடத்தில் மிகப்பெரிய அளவில் நல்ல நிலைமையில் நீ வாழ தான் போகிற.